இதிகாச ரத்னத்துல பாண்டவர்களுக்கு பகவான் தூதனாகவும் சாரதியாகவும் பாண்டவர்களுக்கு பந்துவாகவும் குருவாகவும் சர்வவிதத்திலையும் பாண்டவர்களுக்கு உழைச்சு அந்த பாண்டவர்களை பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்தி அடைந்தான் என்று சொன்னோமே. கௌரவர்களாலே அவமதிக்கப்பட்ட திரௌபதியை பார்த்து கண்ணீர் விட்டான் பிரபு. ஏன் பாண்டவர்களுக்கு அப்படி அடிமையான சர்வேஸ்வரன் வந்து அங்க தூது போக முடியாம, சர்வேஸ்வரன் அங்க சாரதியா இருக்க முடியாம அவனுக்கு என்ன தலை எழுத்தா, ஏன் பாண்டவாளுக்கு உழைச்சுன்னு கடந்தான் என்று சொன்னா பகவான கேட்டா சொல்லுவான், நமக்கு தெரியாது ஏன் இப்படி உழைச்சுன்னு கிடந்தே, பாண்டவாள் உனக்கு என்ன பெரட்டி விட்டா, பாண்டவாளுக்கு நீ உழைச்சுன்னு கிடப்பானே ஏன் என்று கேட்டா பகவான் சொல்றான், எத் கோவிந்தேதி சுக்ரோசே என்றான். திரௌபதி அன்னைக்கு அவமானப்படுத்தின பொழுது அவருடைய சேலையை துரியோதனம் பிடிச்சு இழுக்கும் பொழுது கோவிந்தா என்று கத்தினாலே, அதனால்தான் அவளுக்கு கடன் பட்டேன் நான். அந்த கோவிந்தா என்று கத்தினத்துக்காக தூதனாக போனேன், சாரதியாக போனேன், அவன் வீட்டுக்கு குதிரை குளிப்பாட்டினேன், அவன் வீட்டுக்கு உழைச்சின்னு கடந்தேன். அது அந்த கடன் தான் எனக்கு ரிடமே தது பிரவருத்தம் மே, அந்த கடன் தான் எனக்கு வந்தது என்று சொல்லுது. அப்ப பாரதம் பூரா பகவான் பாண்டவர்களுக்கு பரமபந்துவகாக இருந்ததுக்கு காரணம் பாரத கதை பூரா எது முக்கியம் அப்படின்னு கேட்டா கோவிந்தா என்று திரௌபதி கூவினதுதான் முக்கியம். கோவிந்தா ராமா என்கின்ற இந்த நாமத்தினுடைய மகிமையே லட்சம் கிரந்தம் உடையதாகிய மகாபாரதத்திலையும் 24,000 கிரந்தம் உடையதாகிய ராமாயணத்திலையும் பார்க்கிறோம். அது பூரா பரிசீலனை பண்ணினா மகாபாரதத்தினுடைய சாரம் கோவிந்தா என்கின்ற திருநாமம், ராமாயணத்தினுடைய சாரம் ராம என்கின்ற திருநாமம். இந்த 2 திருநாமம் உண்டு. இந்த ரெண்டு திருநாமத்துக்கு ஈடான திருநாமம் உண்டு, மந்திரம் உண்டு. இதான் சிரேஷ்டமான மந்திரங்கிறார். இதை நினைச்சுதான் செவல ரிஷி சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம பிரகீர்த்திதம். இப்படி ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் பகவானுடைய நாமமானது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லுது. இப்படி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட பகவன் நாமமானது தேவ பாஷையில் இருக்கு. நம்ம தேவ பாஷை தெரிந்தவர்களுக்கு தானே அதுல இருக்குன்னு தெரியும், பாமர ஜனங்களுக்கு அதனுடைய பெருமை தெரியாதல்லவா. ஆகினால தேவ பாஷையை அறிந்தவர்களான பல பண்டிதர்கள் அதை எடுத்து ஜனங்களுக்கு சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லைன்னா இது அலட்சியம், அதுல அர்த்தவாதம் என்கின்ற ஒரு புத்தி வந்து அலட்சியம் தள்ளி விடுறார். அதை எடுத்து சொல்றதுக்கு பகவான் சர்வீஸ்வரன் கலியில நினைச்சான். கலியில இது விட்டா வேற கதியிலே கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா ஹரேர நாமைவ நாமைவ நாமை மம ஜீவனம், ஹரிநாமத்தை தவிர வேற கதி இல்லையே அப்படின்னு நினைச்சு கலியில இனிமே தேவ பாஷையில சொல்லக்கூடியவர்கள் வேண்டாம், பிரதேச பாஷையில சொல்லக்கூடிய மகான்களை உலகத்துல அவதரிப்போம் நினைச்சேன்னு பகவான் நாம கீர்த்தனா ரூபமான பாகவத தர்மத்தை உலகத்துல பிரச்சாரம் செய்வதற்குன்னே அநேக மகான்களே உலகத்துல அவதரிப்பிச்சான். அவ்வளவு பேர்களும் பகவானுடைய கிருபையினால அவதரிச்சவர்கள் உலகத்துல அநேக மகான்கள் நம்முடைய நாட்டுல. ஸ்ரீ பாகவதத்திலே சொல்லித்து கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ வதித்வதின் மகாராஜே திரவிடேஷு ஜ பூரிசஹ தாமிரவர்ணீ நதீயத்ர கிருதமாலாபயஸ்வினி காவேரி ஜ மகாபுண்யா பிரதீசி ஜ மகாநதி ஏபி பந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா பிராஜோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயாக என்று சொல்றார் பாகவதத்துல. கரபாதன்கின்ற யோகீஸ்வரர் கலவுகலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா, கலியில்தானே மகாபாகவதாலாம் நிறைய அவதரிக்கப் போகிறார்கள் என்று சொன்னார். அந்த மகாபாகவதோத்தர்கள் கலியில அவதரிச்சு எங்கெங்க நாள் காவிரி தீரங்கள்லயும் தாமிரபரணி தீரத்திலையும் இப்படி பெரும்பாலும் திராவிட தேசங்கள்ல நிறைய அவதரிப்பார்கள். பக்தி தேவியே சொன்னாள், உற்பன்னா திராவிடேசாகம் என்று திராவிட தேசத்தில் நான் உற்பத்தியானேன், விருத்தின் கர்நாடகேகதா என்று கன்னட தேசத்தில் போய் அபிவிருத்தி அடைந்தேன், கொஜித் கொஜின் மகாராஷ்டிரே என்று மகாராஷ்டிர தேசத்திலையும் வசிச்சேன் என்று தன்னுடைய விருத்தி தான் வளர்ந்ததெல்லாம் பக்தி தேவியை சொல்றார். மகான்கள் அங்கங்கு அவதரிப்பார்கள் என்று திவ்ய உடைய மகர்ஷிகள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கார்கள். கலியில மகான்கள் அவதரிக்கப் போகிறார்கள். இந்த மகான்கள் எல்லாரும் ஆங்காங்கு அவதரித்தவர்களுக்குள்ள ரொம்ப பழமையான மகான்கள் தமிழ்நாட்டில் அவதரிச்ச ஆழ்வார். இவர்கள் வெகு காலத்திற்கு முன்னாடி அவதரித்தவர். அநேகமா கலியினுடைய ஆரம்பத்தில் அவதரித்தவர்கள் இந்த மகான்கள். அதற்கு பிறகு ஆங்காங்கு மகான்கள் அவதரித்தார். ஆழ்வார்களுக்கு சமஸ்கிருத ஞானம் தெரியாதா, சமஸ்கிருதத்தில் கீர்த்தனங்களை பாடக்கூடாதா? ஆனா தமிழ்ல பாடினார். காரணம் என்னன்னா பிரதேச பாஷையில பாடினாதான் பாமர ஜனங்களுக்கு கூட பகவன் நாமத்தினுடைய பெருமை தெரியும் என்று பிரதேச பாஷையில பாடினார். அவருடைய பாடல்கள் எல்லாம் எதை சொல்றதுன்னா பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்றது. கிருஷ்ணச்சரணத்தை அடையணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்ததானால் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இது. இதுதான் மற்ற எல்லா பாசுரங்களையும் திவ்ய பிரபந்தத்தையே காப்பாற்றி கொடுத்த திருவாய்மொழி என்று சொல்வார். திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையே இதுதான் நிரூபணம் பண்ணது. அதாவது திவ்ய பிரபந்தத்தை
திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி தமிழ் புலவர்கள் தடுத்து விட்டார். அந்த காலத்தில் இருந்த தமிழ் புலவர்கள் தடுத்து விட்டார். திவ்ய பிரபந்தத்தை வெளியில கொண்டு வரக்கூடாது, அது அஞ்ஞானிகளுடைய கிரந்தம், ஞானிகளுடைய கிரந்தம் இல்லை என்று தடுத்து விட்டார். இது சிறந்த ஞானி நம்மாழ்வாருள் இறைவனுடைய அருள்னால பாடினது என்று சொல்லி மதுரகவிகள் வாக்குவாதம் பண்ணினார். ஆனா அந்த காலத்துல இதனுடைய பெருமையை நிரூபணம் பண்ணு அங்க ஒத்துக்கிறோம் என்று தமிழ் புலவர்கள் சொல்ல, உடனே அனல்வாதம் புனல்வாதம் என்ற 2 முறையில அதனுடைய பெருமையை நிரூபணம் பண்ணினார். அதாவது அனல்ல போட்டுணும், தீய மூட்டி அதுல போட்டுணும் திவ்ய பிரபந்தத்தை, பொசுங்காம வெளியில வந்ததானால் இது திவ்ய பிரபந்தம் என்று ஒத்துக்கிறோம். ஓடுகின்ற வைகையாத்துல தூக்கி எறிந்து விடணும், அது வைகையாத்தோட கடலுக்கு போயிடாதபடி அது எதிர்த்து கைக்கு வந்துட்டதானால் இதை திவ்ய பிரபந்தம் ஒத்துக்கிறோம் என்று அந்த தமிழ் புலவர்கள் சொல்ல, உடனே மதுரகவிகள் இந்த திவ்ய பிரபந்தம் பூரா எழுதல, பின்ன என்ன எழுதினார், இந்த ஒரு பாட்டு எழுதினார். கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்கின்ற இந்த ஒரு பாசுரத்தை எழுதி தணல்ல போடவும், அந்த தணல்ல பொசுங்காம மறுபடியும் அப்படியே கிடைச்சு கொடுத்தான் அந்த ஏடு. அதே போல வைகை ஓடுற வைகை யாத்திரை போடவும் சரணு தவள தண்ணில நீஞ்சி வருமே, அது போல சரணு நீஞ்சி மதுரகவி கையில வந்து கொடுத்து உடனே பெருமையை தெரிந்து கொண்டு வாஸ்தவம் இது, வேதத்துக்கு நிகரானது இது, திவ்ய பிரபந்தம், திவ்ய ஞானிகளுடைய வாக்கு இது என்று தமிழ் புலவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்கு பிறகு உலகம் பூரா இது பிரச்சாரத்துக்கு வரும்படியா அனுமதிச்சார்கள் என்று சொல்லப்படுறது. அப்ப திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமைகையே நிரூபணம் பண்ண இந்த பாசுரம் என்ன சொல்றது, கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர். ஜனங்களே, கண்ணனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குமானால், கிருஷ்ணச்சரணாரவிந்தத்தை அடையணும், முக்தி பெறணும், பரமபதத்தை அடையணும் என்று உனக்கு ஆசை இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஜபம் எண்ணும் திருநாமம். ஜபம் கூட பண்ண வேண்டாம், எண்ணும் மனதினால ஒரு தினம் எண்ணினா போரும். அந்த திருநாமம் என்ன என்று கேட்டால் நாரணமே, நாராயணா அப்படிங்கிறது தான் என்று சொல்லுவார். இந்த நாராயணா என்ற நாமத்தினுடைய பெருமை சொல்லதானே இப்பொழுது அஜாமிலோபாக்கியானமே வர்றது. வேதசாரமா இருக்கக்கூடிய, வேத ஸ்வரூபமா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலேயே பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை எடுத்து சொன்னார். நம்ம நாட்டில் நம்ம ஆழ்வார்கள் தான் முதல் வந்து பிரதேச பாஷையில, தேவ பாஷையை விட்டு நாம் பிரதேசல பேசக்கூடிய பாஷையில சாஸ்திரங்களுடைய சாரத்தை வெளியிட்டவர். அதுபோல ஆங்காங்கு அந்தந்த தேசங்கள்ல, கேரள தேசம் எடுத்துட்டோமானால் பூந்தானம் முதலிய பெரியோர்கள் அங்கு, அந்த பெரியோர்கள் எல்லாரும் பகவநாமத்துடைய பெருமையை சொல்லக்கூடிய அநேக பாடல்களே பிரதேச பாஷையில, சம்ஸ்கிருதத்தில் எழுதினா ஒரு ஆச்சரியம் இல்லை. சம்ஸ்கிருதம் நிறைய மகர்ஷிகள் கொட்டிவிட்டு போயிருக்கார்கள். 4 லட்சம் உதாகிருதா என்று சொல்லி புராணத்தினுடைய ஒரு எண்ணிக்கை 4 லட்சம், மொத்தம் 4 லட்சம் புராணத்தினுடைய எண்ணிக்கையே. பாரதம் 1 லட்சம் 5 லட்சம் ஆச்சு. இதை விட ராமாயணம் வேற, இதெல்லாம் சேர்த்து கொட்டிருக்காள் சமஸ்கிருத பாஷையில. படிக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. அதை காட்டிலும் பிரதேச பாஷையில் எழுதினாத்தான் ஜனங்களுக்கு தெரியும் என்கின்றதுனால ஞானப்பாணியும் முதலிதான நூல்களை எழுதி அதன் மூலம் கிருஷ்ணநாமத்தினுடைய பெருமைகள்லாம் தெரியும்படியாக கேரள தேசத்திலையும் பல அடியார், கர்நாடக தேசம் வந்தவமான தாசர்வா, பகவானுடைய நாமத்துக்கு ஈடான சாதனமே இல்லை. பகவான் கூட அப்புறம் தாங்கிறார், நின்யாக்கோ ரெங்கா நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத பலவோந்தீந்தரே சாக்கோ. உன்னுடைய நீ எதுக்குடான்ட்டார் பகவானை பார்த்து, நீ எதுக்கு, நீ உனக்கு தேவையில்லை, எனக்கு உன்னுடைய நாமம் ஒன்னே போறோங்கிறார். அஜாமில உபாக்கியனா சொல்றாருங்க, அஜாமில உபாக்கியான்டி சொல்றாரு, கஜேந்திர மோட்சம் சொல்றார், எல்லா புராணத்தையும் சொல்றார். கிருஷ்ணாஜன பாரதே மனுஜா, நீ இதுக்குன்னு பெரிய வைராக்கியத்தை அடைஞ்ச துறவு மேற்கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீ வீட்டிலே இருந்து கொண்டு உன்னுடைய பத்தினியோடு சல்லாபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதும் கிருஷ்ணான்னு சொல்லு, உன்னுடைய பையனை மடியில வச்சு கொஞ்சம் இருக்கும் பொழுதும் கிருஷ்ணான்னு சொல்லு. அன்ன பான்கள் உபவாசம் கிடந்து கிருஷ்ணநாமம் பண்ணணும் அவசியம் இல்லை. வயல் நிறைய சாப்பிடு. எந்த தெரியுமா, இந்த ஒரு ஜபத்துக்கு தான் அது மாதிரி சலுகை. பாக்கி எந்த ஜபமா இருந்தாலும் உபவாசத்தோட ஸ்நானம் பண்ணிட்டு ஆச்சாரமா பண்ணணும். நமக்கு ஏத்த ஜபம் இதுதான். நமக்கு ஏத்த ஜபம் என்ன, பட்டி கிடந்து செய்யக்கூடாது, பட்டி கிடந்து செய்யக்கூடாது. பின்ன அன்னபானகளும் தின்னு திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே மனுஜா, கிருஷ்ணாயன பாரதே மனுஜா. பய நிறைய சாப்பிட்டு நல்லா தீர்த்தம் குடிச்சு விட்டேன், அப்பாடான்னு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அப்பனே கிருஷ்ணா உன் கிருப்பை இல்லாதவனா இப்படி சாப்பாடு கிடைக்குமா என்று நினைத்து திருப்தவனாகி திருப்தியாகி அந்த திருப்தியை சொல்லிக்கிற நிலையில கிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்லு, உன் கிருப்பையினால சாப்பிட்டேன் என்று சொல்லிக்கோ. இப்படி சுலபமாக நியமமே ஒண்ணும் இல்லாததான மந்திரம் இதுதான் என்று சொல்லுங்க. இப்படி பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை கன்னட தேசத்துல அநேக மகான்கள் கலியுகத்துல ஹரிநாமத்தை தவிர வேற கதி இல்லை என்று பாடின அநேக மகான்கள், புரந்தரதாசர், கனகதாசர், விஜயதாசர், கோபாலதாசர், ரங்கதாசர் முதலிய அநேக மகான்கள்
அந்த கன்னட பிரதேசத்தில இருந்து பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொன்னவர். கொஞ்சம் வட இந்தியா போயிட்டோம், மகாராஷ்டிரம் போயிட்டோம் என்று சொன்னால் மகாராஷ்டிரத்துல நாமதேவர், துகாராம், சமர்த்த ராமதாசர் போன்ற மகான்கள்லாம் பகவன் நாமத்தினுடைய பெருமையை தான் பிரச்சாரம் பண்ணார். அவர்கள் அந்த மகான்கள் ஞானேஸ்வரர் சர்வசாஸ்திரங்களையும் கரைகண்டவர், கீதாபாஷ்யம் பண்ணவர், பாண்டுரங்கனுடைய அபராவதாரம் என்று சொல்லுகிறது. அவர் கீதாபாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த மகான் சொல்லமாக பகவானுடைய நாமத்தினுடைய பெருமை தான் சொல்ற. ஹரி முகேம் ஹணா, ஹரி முகேம் ஹணா புண்ணியாச்சி கணனா கோணகரி என்கிறார். ஹரி ஹரின்னு வாயால சொல்லு. அந்த புண்ணியத்தை அதுக்கு எவ்வளவு புண்ணியம்னு எவன் நிர்ணயம் பண்ண முடியும்? எவனால அது எவ்வளவு புண்ணியம்னு சொல்ல முடியும்? புரந்தரதாசனே சொன்னார், பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஈடான புண்ணியம் உலகத்தில் எந்த பயிலும் பண்ண முடியாது. நீ என்னென்ன புண்ணியங்கள் சொல்லு, என்னென்ன புண்ணியம் பண்ணினாலும் மதுசூதனா என்று பகவானுடைய கூப்பிடுறதுக்கு ஈடான தானம் உண்டோனார். என்னென்ன தானங்களோ மாடலி, என்னென்ன தானங்கள் நீ செய், ஆனால் ஹரிநாமத்தை சொல்றதுக்கான ஈடு உண்டோ? சதகோட்டி கன்யா பிரதானவு மாடலி, சதத சுவர்ண தானவு மாடலி, மிதையில்லாத அன்னதானவு மாடலி. என்னென்ன தானம் பண்ணு, என்னென்ன புண்ணியம் பண்ணு, ஆனா மதுசூதனா என்கிறதுக்கு சமம் உண்டா? பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு சமம் உண்டா என்று சொல்ற. அதுபோல புண்ணியாஜி கணனா கோணகரி, ஹரிநாமத்தை சொல்றானே அவனுடைய புண்ணியத்துக்கு ஈடு இன்னொருத்தன் சொல்ல முடியுமோ? எல்லாம் சாஸ்திரம் தான். மகான்கள் பிரதேச பாஷையில பாடுறாள், அவ சொந்த இஷ்டத்தை பாட மாட்டார். சாஸ்திரம் தான். சாஸ்திரம் என்ன சொல்றது? ருக்வேதோத யஜுர்வேதா சாமவேதோ பிரதர்வணா அதீதஸ்தேனோக்தா ஹரிரீத்யக்ஷரத்வயம். ஹரியன் கண்டு இந்த 2 அக்ஷரத்தை சொன்னானால் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம் 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணினால் என்ன ஒரு புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் ஹரியன் கண்டு 2 அக்ஷரத்தை சொன்னதனால வர்றது என்று விஷ்ணு தர்மம் சொல்றது, சாஸ்திரங்கள் சொல்றது. ஹரியன் கண்டு அக்ஷரத்தை சொன்னானால் அஸ்வமேதம், வாதவீயம் முதலிதான சர்வ யாகங்களையும் பண்ணதாகிய பிரயோஜனம் அவனுக்கு உண்டாகாது. அநேக தீர்த்த யாத்திரை பண்ண கங்கை, கஜ, சேது, காசி, புஷ்கரம் முதலிதான தீர்த்தங்கள்லாம் யாத்திரை பண்ணனுடைய பிரயோஜனம் ஹரியன் கண்ட நாமத்தினாலேயே வந்து சொன்னது வாமன புராணம் சொல்றது. இப்படி பல புராணங்கள், பல இதிகாசங்கள் நமக்கு சொல்றது. அதுதான் புண்ணியாதி கணனா கோணகரி, ஹரி முகேம் ஹணா. ஹரி என்று பகவானுடைய நாமத்தை சொன்னோமானால் அந்த சொன்னதனுடைய புண்ணியத்தை எவன் தான் எண்ணிட முடியும்? அளவு கடந்த அகணிதமான புண்ணியம் தான். ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹான், ஒரு பிரணாமம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பண்ணினா அந்த ஒரு நமஸ்காரமானது 100 அஸ்வமேதத்துக்கு சமமானதுன்னா அதுக்கு கூட இஷ்டம் இல்லை. 100 அஸ்வமேதம் பண்ணினாலும் அவன் என்ன பண்ணுவான்? சொர்க்கத்தில் போய் இந்திரனா இருந்து விட்டு மறுபடியும் பல்ட்டி அடிப்பான் பூலோகத்துக்கு. ஆனால் கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாயே, கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினவனோ முக்தியே பெருவாங்கும் பொழுது அதை எப்படி சொல்ல முடியும்னா, அதுபோல நீ என்னதான் புண்ணியங்களை பண்ணு,